ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எள்ளுருண்டையில் மைதா மாவு போட்டு சுழியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கங்க, உப்பு போட்டுக்கங்க. இப்போ தண்ணி விட்டு கட்டி இல்லாத நல்லா கலக்கிறோம். நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிங்க. அப்புறங்க தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கங்க. இப்போ எள்ளுருண்டை ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எள்ளுருண்டையை அதில் போட்டு நினச்சி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடாயில். இப்போ அதில் போட்டுடலாம். அவருங்க போட்டோம்னா நல்லா அழகாக வந்துடும். எள்ளுருண்டையை சாப்பிட்றத விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எள்ளுருண்டை அவ்வளவும் நல்லது. இதில் எவ்வளோ சத்து இருக்குது, இதில் என்ன நார் சத்து இருக்குது. எள்ளுருண்டையில் நிறைய வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ போட்டுடலாம். இது மாதிரி போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு இருந்தால் போதும். மைதா வீட்டில் இருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா திருப்பி விட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஏற்கனவே எள்ளு வறுத்து பாவு காய்ச்சி தான் வச்சுருக்கோம். அதனால் கெட்டு போகாது. இது மாதிரி பண்ணிக்கங்க. நல்லா வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் எடுத்து ப்ளைட்டில் மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் ப்ளைட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கரண்டியை பாருங்கள், இது எண்ணெய் வடியும். சாதா எண்ணெய் வெட்டியை விட இது மாதிரி எங்கேயாவது விற்றுதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கிக்கிங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கள் வீட்லேயும் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எள்ளுருண்டையில் சுழியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். லைட்டாக ஆறுனதும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போக பிஸ்கட்டு இப்படி கொடுக்கலனாலும் இது மாதிரி மாற்றி செஞ்சுக்கும் பொழுது குழந்தைங்க சூப்பராக சாப்பிடும். வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சாஃப்டாக அவருங்க கையால் பிக்கும் பொழுதே வருது. சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக்